வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முத்தமிழ் பேரவை 50ஆம் ஆண்டு பொன்விழா. TN ராஜரத்தினம் சரிதம் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. இந்து முஸ்லிம் இடையே பிளவை ஏற்படுத்தும் பாஜக. ராகுல் காந்தி ட்வீட். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கலைத்துறையில் இருந்து கொண்டே திராவிட இயக்க சிந்தனைகளை பரப்பி வருபவர் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கியதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முத்தமிழ் பேரவை 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவாவடுதுறை DN ராஜரத்தினம் அவர்களின் வாழ்க்கை சரிதம் நூலை வெளியிட்டார். அதன் முதல் பிரதியை DN ராஜரத்தினத்தின் புதல்வி வனஜா சுப்பிரமணியம் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடிகர் சத்யராஜ், TKS மீனாட்சி சுந்தரம், ஆண்டாள், பிரியதர்ஷினி உள்ளிட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், முத்தமிழ் பேரவை தொடங்கிய காலத்தில் இருந்து ஆண்டுதோறும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நேரத்தை ஒதுக்கி தனது கடமையை கருதி கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி வந்தார். அவர் வழியிலே நானும் எனது கடமையை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறேன் என்று பேசினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல இசையிலும் தமிழ் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆண்டுதோறும் பல்வேறு கலைஞர்களுக்கு விருதுகளை கொடுக்கிறீங்க. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞருக்கு நீங்கள் வரக்கூடிய ஆண்டிலிருந்து விருதுகள் தர வேண்டும் என்று சென்ற ஆண்டு நடந்த விழாவில் நான் குறிப்பிட்டு சொன்னேன். வேண்டுகோள் அல்ல, ஒரு கட்டளையை நான் பிறப்பித்தேன் அமைப்புக்கு. அதை மனமுகந்து ஏற்று நம்முடைய திரு அமிர்தம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டே அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அதற்காக முதலில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு முதல் கலைஞருடைய விருது முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. கலைஞருடைய கனதரிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர், தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர். ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலை உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை, சுயமரியாதை அந்த எண்ணத்தை, திராவிட கொள்கையை மறைக்காம, எதை பற்றி கவலைப்படாம துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். ராஜரத்ன விருதை திருப்பாம்பரம் TKS மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இரு அவைகளிலும் இன்று காலை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்பு வாரிய திருத்த மசோதா உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அலுவல்கள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று சில எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்வதாகவும், நாடாளுமன்றத்தின் அலுவல் நேரத்தை மாண்புடன் பயன்படுத்துவதில் இந்தியாவின் சர்வதேச மரியாதையும் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் சம்பாலில் சமீபத்தில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைத்து தரப்பினரின் பேச்சை கேட்காமல் நிர்வாகத்தின் உணர்வற்ற நடவடிக்கை நிலைமையை மேலும் மோசமாக்கியது மற்றும் பலரின் மரணத்திற்கு வழிவகுத்ததற்கு பாஜக அரசாங்கமே நேரடி பொறுப்பு என பதிவிட்டுள்ளார். மேலும் இந்து முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே பிளவையும் பாகுபாட்டையும் உருவாக்க பாஜக அதிகாரத்தை பயன்படுத்துவது மாநில நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் இல்லை. இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் விரைவில் தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் அமைதியையும் பரஸ்பர நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள். ஒற்றுமை மற்றும் அரசியல் அமைப்பின் பாதையில் இந்தியா முன்னேறுவதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பதிவிட்டுள்ளார்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இரு அவைகளிலும் இன்று காலை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதால் மக்களவை மாநிலங்களவை அமர்வுகள் நாளை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்பு வாரிய திருத்த மசோதா உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் உயிரிழந்த முன்னாள் எம்பிக்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதன்பின் அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் போன்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்டில் தனது தலைமையிலான புதிய அரசு வரும் 28ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து ஆளுநர் சந்தோஷ் கங்வாரை முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலில் தனது ராஜினாமாவை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாகவும் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோரியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சுபோத் காந்த் சஹாய் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தலைவராகவும் சட்டமன்ற குழு தலைவராகவும் ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கான ஆதரவு கடிதங்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான இந்தியா கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதில் அவரின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களிலும், கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் 16 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களிலும், சிபிஐ எம்எல் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு 24 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே கல்லூர் அடியில் அங்கன்வாடி மையத்தை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கல்லூரணி பகுதியில் சுமார் 12 லட்சம் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை அமைச்சர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சூச்சநேரிப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை மற்றும் அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், நியாய விலை கடை, வேளாண்மை அலுவலக கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். சீமான் நாவை அடக்கவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் நாம் தமிழர் கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார் என கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்த ராமச்சந்திரன் தெரிவித்தார்.
கோவை கொடிசியா பகுதியில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை வடக்கு மாவட்டம் நாம் தமிழர் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன், வெற்றியை நோக்கிய பயணம் சீமானிடம் இல்லை என தெரிவித்த அவர், சீமானின் நாக்கை அடக்காத பேச்சுக்கு பிற கட்சியினரிடம் இருந்து கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் இவ்வாறான முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இப்போ கடந்த 2 நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்க. எந்த கட்சிக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமை இருக்க கட்சிக்கு போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறது சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம். சரியான தலைமையும் இருக்குங்க. அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது. பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார். அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற எண்ணத்தில் நாங்கள் வந்து இப்போது எங்களோட உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிட கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க. முன்னதாக கரூர் மாநகர பேருந்து நிலையத்தில் 2,85,00,000 மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். அருப்புக்கோட்டை அருகே ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 1 கோடி மதிப்பிலான முடிவடைந்த வளர்ச்சி பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேதுராஜபுரம் ஊராட்சியில் 11 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கலையரங்க கட்டிடத்தையும் 33 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பந்தல்குடி ஊராட்சியில் 8 லட்சம் மதிப்பில் புதிதாக சுகாதார வளாகம் கட்டுவதற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் வேலாயுதபுரம் மற்றும் பெரிய தும்மக்குண்டு ஊராட்சியில் 27 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சுமார் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், முதலமைச்சர் MK ஸ்டாலின் நகரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிராமங்களில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அதனால் கிராமங்களுக்கு அதிக வசதிகள் செய்து தருகிறோம் என பேசினார். நம்முடைய ஊருக்கு 60,000 லிட்டர் தண்ணீர், நான் கூட 30,000 லிட்டர் சொன்னேன். 30,000 லிட்டர் இல்ல, ஊர் பெரிய ஊர் ஆயிடுச்சு. 60,000 லிட்டர் வேணும் சொல்லி 60,000 லிட்டர் வாங்கியிருக்காங்க. அது 60,000 லிட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தண்ணீருக்கு உங்களுக்கு எந்த விதமான குறையில்லாம தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நகரங்களில் இருக்க வசதி எல்லாம் கிராமங்களில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், கிராமங்களில் வசதி கம்மியாக இருக்கிற காரணத்தால்தான் கிராம மக்கள் எல்லாம் நகரத்தை நோக்கி வருகிறார்கள். நகரத்திலே நெருக்கடி வருகிறது. என்ன செய்தாலும் கிராமத்தில் இருக்கிற இயற்கையான சூழ்நிலை, இயற்கையான அந்த வசதி வாய்ப்பெல்லாம் நகரத்தில் கிடைப்பது கஷ்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஊடுருவியுள்ள ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியை 2ஆக உடைத்து விடுவாரோ என்ற சந்தேகம் ஏற்படுவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஈஸ்வரன், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பழனிக்கு சென்று சாமி கும்பிடுவதாக கூறினார். அதை தவறு என்று சொல்லவில்லை என்றும் பேசினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஈஸ்வரன், ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் ஊடுருவி இருக்கிறார் என்றும் அக்கட்சி கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்த அவர், தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே இல்லாத போது கூட்டணி ஆட்சி குறித்து பேசுவது வெடிகுண்டு புரளி போலதான் என விமர்சித்தார். ஈரோடு மாவட்டத்தினுடைய நீர்நிலைகளிலே சாயக்கழிவும் மாநகராட்சி கழிவுகளும் கலக்கிறது என்பது நான் சொல்லி ஊடகத்திற்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஊடகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அது தெரியும். இருந்தாலும் கூட ஆண்டாண்டு காலமாக அதற்கு தீர்வில்லாமலேயே இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டம் கேன்சர் நோயை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையாக இருக்கின்றது. மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த கடமை பொது வாழ்க்கையில் இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வை அரசு கண்டுதான் ஆக வேண்டும்.
வேலூரில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அகர்வால் கண் மருத்துவமனையை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் புதிதாக கட்டப்பட்ட அகர்வால் கண் மருத்துவமனையின் திறப்பு விழாவானது பிராந்திய தலைவர் ஐசக் ஆப்ரஹாம் மற்றும் மருத்துவர் ரம்யா சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கண் மருத்துவமனையை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இம்மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட கண் மருத்துவ நிபுணர்கள், 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனையானது திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கண் மருத்துவர் ரம்யா சம்பத் செய்தியாளர்களிடம் பேசிய போது, உயர்தர மருத்துவ சேவையை வழங்குகிறோம் என்றும், பார்வை திறன் அளவீட்டாளர்கள், மருந்தாளுநர்கள், ஆய்வக பணியாளர்களுடன் அதிநவீன வேறு எங்கும் இல்லாத கண் அறுவை சிகிச்சை முறையும் அதற்குரிய கருவியும் இங்குள்ளது எனவும் பேசினார். மேலும் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் மக்கள் இங்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார். அவங்க கண்ணுக்கு இன்னும் சூப்பர் விஷன் சொல்வோம். அந்த சூப்பர் விஷனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த கான்டூரான்ற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு எல்லாமே அட்வான்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு. மெஷின்ல இருந்து, நம்ம ஸ்கிரீனிங் சிஸ்டம்ல இருந்து அண்ட் போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, அந்த பவரை பாக்குறதுல இருந்து ஒன்னொன்னுக்குமே எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த ப்ரொசீஜர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதுக்கு நம்ம செக்அப்க்கு ஒரு நாள் வரணும். நம்ம பவர் கரெக்ஷன் தான் பண்றோம்னாலும் கண்ணை ஃபுல்லாவே நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம். சர்ஜரின்றது ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். இதுல நம்ம தங்கணும், சர்ஜரி முடிச்சுட்டு இருக்கணும், வார்ட்ல அட்மிட் ஆகணும் எதுவுமே கிடையாது. காலையில வந்து லேசர் சர்ஜரி பண்ணா மதியமே நீங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், என்ன பண்ணலாம் பண்ண வேணான்றது. சர்ஜரி முடிஞ்சு மேக்ஸிமம் 1 வீக் தாங்க. 1 வீக்ல அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ மினிமம் 3 டேஸ்ல இருந்து அவங்க எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியும். ஃபாலோ அப் பண்றது எப்பப்ப வரணும்ன்றது ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். காங்கேயநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 34 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்களின் முதல் மெகா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் மாணவர்களான சென்னை உதவி காவல்துறை ஆணையர் மகேந்திரன், சிங்கப்பூர் மென்பொருள் பொறியாளர் கார்த்திகேயன், மாநகராட்சி சுகாதார அலுவலர் சிவக்குமார், வள்ளலார் நிதியுதவி நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை ஜெயந்தி பூங்கொடி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் பேசினர். முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டு அதனை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தாராபுரம் அருகே பெற்ற மகளையே தந்தை பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த ஆண்டனி விக்டர் நோயல் என்பவர் தனியார் வேளாண் துறை அலுவலகம் ஒன்றில் ஃபீல்டு ஆபீசராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு 12 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இவர் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த சிறுமி தனது பள்ளி வகுப்பு ஆசிரியரிடம் தனது தந்தை தனக்கு கடந்த 4 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறினார். இந்த சம்பவம் பற்றி அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் சிறுமியின் தாயாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த அவர் பெற்ற மகளையே பாலியல் தொந்தரவு செய்து வந்த தனது கணவர் ஆண்டனி விக்டர் நோயல் மீது தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் ஆண்டனி விக்டர் நோயல் மீது போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து திருப்பூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். மயிலாடுதுறை சிக்னேச்சர் மஹாலில் சீர்காழி ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் மகள் திருமண வரவேற்பு நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சிவகணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவ வி மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த இடையன் தாங்கல் பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாபெரும் பொது மருத்துவ முகாம் அரசு பள்ளி வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவேணி பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அங்குள்ள பொது மக்களிடம் தங்களது குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார்.
இந்த மருத்துவ முகாமில் சர்க்கரை அழுத்தம், கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருமாவளவன் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவும் அதை சொல்வதில் தவறு இல்லை எனவும் விசிகவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு கட்சியை நிறுவி அதனை இன்று தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாக்கி காட்டியிருக்கிறார் எனவும், அத்தகைய ஆளுமை மிக்க தலைவர் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் எனவும், அப்படி சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்த போதும் அதைத்தான் செய்தார். எனவே அப்படித்தான் எம்பிகளும் செய்வார்கள் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர் இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் துவங்க இருக்கிறது. அவர் அங்கே வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாங்கள் கூச்சல் போடுகிறோமா அல்லது என்ன செய்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு தனது கருத்தை சொன்னால் நன்றாக இருக்கும். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை அருகே பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் 200 மரக்கன்றுகள் நடும் பணியை ஆட்சியர் சந்திரகலா துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் 200 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு புங்கை, வேம்பு, காட்டோ, வேங்கை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வகையான மரக்கன்றுகளை நட்டனர். தொடர்ந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விதமாக ஏரி, குளம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகம் மரக்கன்றுகளை நட வேண்டும், பசுமையான ஊராட்சியாக மாற்ற பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேல் மீது ஒரே நாளில் 250 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருவதை போல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. நேற்று ஒரே நாளில் இஸ்ரேல் மீது 250 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டது. இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். முத்தமிழ் பேரவை 50ஆம் ஆண்டு பொன்விழா. TN ராஜரத்தினம் சரிதம் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர், எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. இந்து முஸ்லிம் இடையே பிளவை ஏற்படுத்தும் பாஜக, ராகுல் காந்தி ட்வீட். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.